இல்லை ஒரே மழைங்க, செம குளிர், அப்படியே ஊத காற்று அடிக்குது. இப்போ வந்து சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாங்க, மழையில் நனைஞ்சிக்கிட்டே போய் தோட்டத்தில் இந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு வந்தேன். அது வீடியோ எடுக்க முடியலைங்க. பாருங்கள், கத்திரிக்காயை நல்லா அழகாக சிப்ஸு கட்டையில் இப்போது நல்லா மெலிசாக சீவிட்டேன். அடுத்து என்ன, பஜ்ஜி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போது பஜ்ஜி செய்ய போகிறோம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வில் வானலை வச்சாச்சு, எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே பஜ்ஜி மாவை ரெடி பண்ணிடலாம். இது சோடா உப்பெல்லாம் போடலைங்க, ஹோம்மேடு பஜ்ஜி மாவு, நானே செஞ்சது. இப்போது மாவை வந்து நல்லா பஜ்ஜி வந்து முக்கி எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு இப்போது அருமையாக ரெடி பண்ணாச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயும் காஞ்சிடுச்சு. அடுத்து என்ன, இப்போ உடனே பஜ்ஜி அப்படி அந்த கத்திரிக்காயை முக்கி எண்ணெயில் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது நல்லா வேகுது, வேகட்டோங்க. ப்ரௌனி தான் முதல்ல ஓடி வந்து அவனுக்கு தான் வேணுமா வந்து அவன் முதல்ல நிற்கிறான். இல்லை எனக்கு தான் முதல்ல வேணும்னு பசங்க நிற்கிறாங்க. இன்றைக்கி சட்னி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை நான் காலையில் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அதுவும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு எல்லாருக்கும் பிளேட்டில் போட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரை விட்டு எல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு. ஆமாங்க, இந்த குளிருக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. காலத்துக்கு தாங்க இந்த பஜ்ஜி டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் கூட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மழைக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு பஜ்ஜிங்க.